விமர்சிக்கிறது இல்லை. சிஎம்ஜி செய்தி நிறுவனம் வழங்கும் சீனாவில் நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து செய்திகள் தொடரும். வணக்கம். சிஎம்ஜி செய்திகளுக்காக அருண் மகாலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025ஆம் ஆண்டில் BRI வர்த்தகம் மற்றும் FTA ஒத்துழைப்பை மேம்படுத்தும் சீனா. குறைந்த உயரத்தில் பறக்கும் துறைசார் பொருளாதாரத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகளின் கட்டுமானத்தை துரிதப்படுத்தியுள்ள சீனா. சீனாவின் வடக்கு பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரும் குளிர்கால நடவடிக்கைகள். 2025ஆம் ஆண்டில் 4 கோடி சுற்றுலா பயணிகளை ஈர்க்க தாய்லாந்து இலக்கு. இனி விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டில் ஒரு மண்டலம் மற்றும் ஒரு பாதை கூட்டாளி நாடுகளுடன் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் புதிய தாராள வர்த்தக உடன்படிக்கைகளுக்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் தற்போதுள்ள உடன்படிக்கைகளின் நிலையை மேம்படுத்தவும் சீனா திட்டமிட்டுள்ளது. ஒரு மண்டலம் மற்றும் ஒரு பாதை வர்த்தகத்தை பொறுத்தவரை உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலிகளில் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, நடைமுறை திட்டங்களின் கட்டுமானம் மற்றும் செயல்பாட்டிற்கு ஆதரவளிப்பது, வளர்ந்து வரும் துறைகளில் ஒத்துழைப்புகளை விரிவாக்குவது ஆகியவற்றில் சீனா முயற்சிகளை தீவிரப்படுத்தும் என்று வணிக அமைச்சகத்தின் சர்வதேச வர்த்தக பிரிவு அதிகாரி லீ யோங்ஜியே கூறினார். ஒரு மண்டலம் மற்றும் ஒரு பாதை கூட்டாளி நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை விரிவாக்குவது, வெளிநாடுகளில் உள்ள பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு மண்டலங்களை தொடர்ந்து பயன்படுத்துவது, சீன சர்வதேச இறக்குமதி கண்காட்சி போன்ற முக்கியமான வர்த்தக நிகழ்வுகளை நடத்துவது ஆகியவற்றில் சீனா கவனம் செலுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். தவிரவும் ஒரு மண்டலம் மற்றும் ஒரு பாதை நாடுகள் பசுமைசார் வளர்ச்சி மற்றும் எண்ணியல் மாற்றத்தை அடைவதற்கு சீனா உதவும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது வரை 30 நாடுகள் மற்றும் பிரதேசங்களுடன் 23 தாராள வர்த்தக உடன்படிக்கைகளில் சீனா கையொப்பமிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் சர்வதேச வர்த்தக உடன்படிக்கைகளில் இணையும் செயல்முறையை முன்னேற்றுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச வர்த்தக மேம்பாட்டிற்கான சீன கவுன்சில் சமீபத்தில் வெளியிட்ட உலகளாவிய பொருளாதார மற்றும் வர்த்தக உராய்வு குறியீடு கடந்த நவம்பரில் 97 புள்ளிகளுடன் உயர்ந்த நிலையில் இருந்தது. அதே சமயம் அதற்கு முந்தைய ஆண்டு நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 9.7 விழுக்காடும் கடந்த அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 6.3 விழுக்காடும் குறைந்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. 20 நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் உலகளாவிய பொருளாதார மற்றும் வர்த்தக உராய்வு குறியீடு தொடர்பாக கண்காணிக்கப்பட்டது. அவற்றில் பிரேசில், இந்தியா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளின் பொருளாதார மற்றும் வர்த்தக உராய்வு குறியீடு அதிக நிலையில் பதிவாகியிருந்தது. மேலும் அமெரிக்கா கடந்த 5 மாதங்களாக தொடர்ந்து முதல் இடத்தில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இப்பட்டியலில் முக்கியமான 13 தொழில்துறைகள் மீதான கண்காணிப்பில் மின்னணு துறை முதல் இடத்தை பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா குறைந்த உயரத்தில் பறக்கும் துறைசார் பொருளாதாரத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகளின் கட்டுமானத்தை துரிதப்படுத்தியுள்ளது. இப்பொருளாதாரத்துறை பொதுவாக தரைப்பரப்பிலிருந்து 1 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் ட்ரோன் போன்றவற்றின் செயல்பாடுகளுடன் தொடர்புடையது. விரைவாக வளர்ந்து வரும் இத்துறையின் வளர்ச்சிக்காக புறப்படும் மற்றும் தரையிறங்கும் வசதிகள், தொடர்பு நெட்வொர்க்குகள் மற்றும் டிஜிட்டல் அமைப்புகள் ஆகியவை பல நகரங்களில் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. 2026ஆம் ஆண்டிற்குள் குறைந்த உயரத்தில் 1200க்கும் அதிகமான சிறப்பு வசதிகளை கட்டியமைக்க ஷென்சன் நகர் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதற்காக ஒவ்வொரு திட்டப்பணிக்கும் சுமார் $2.7 லட்சம் மானியமாக உள்ளூர் அரசு வழங்க உள்ளது. அரசின் இந்த முயற்சியானது வான்பரப்பு மேலாண்மை, பறக்கும் பாதைகள் மற்றும் சேவைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு தடையற்ற குறைந்த உயர உள்கட்டமைப்பு சூழலமைப்பை உருவாக்குவதற்கான நெடுநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.
1370 சதுர கிலோமீட்டர் வான்பரப்பிற்குள் புதிய ட்ரோன்களின் சோதனை தொழில்நுட்பங்கள் மற்றும் சேவைகளை ஷாங்காயில் மேற்கொள்ள ஈஸ்ட் சைனா UAV தளத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இத்தளத்தில் பொருத்தப்பட்டுள்ள 5G அடிப்படை நிலையமானது தகவல் தொடர்பு மற்றும் ரேடார் போன்ற உணர்திறன் சேவைகளை கொண்டுள்ளது. இது குறைந்த உயரத்திலான வான்பரப்பு மேலாண்மைக்கு அத்தியாவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் விரைவாக வளர்ந்து வரும் குறைந்த உயர பொருளாதாரம் விமானத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. விமான இயக்கம், கட்டுப்பாடு மற்றும் மேம்பாடு ஆகியவற்றை சேர்ந்த வல்லுநர்கள் இதில் எழும் சவால்களை சமாளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். குறைந்த உயரத்தில் பறக்கும் துறைசார் பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சியின் காரணமாக விமானி, விமான கட்டுப்பாட்டாளர், ட்ரோன் இயக்குனர் உள்ளிட்ட துறைகளை சேர்ந்தோருக்கான தேவை வெகுவாக அதிகரித்துள்ளது. ஷென்ஜன் நகரை சேர்ந்த ஹெலிகாப்டர் ஓட்டுநரான லுவோ ஹான்சிங் 12 ஆண்டு கால பணி அனுபவம் கொண்டவராவர். இவர் தற்போது நகரங்களுக்கு இடையே குறைந்த உயரத்தில் பறக்கும் பாதைகளில் தனது கணிசமான நேரத்தை செலவிட்டு வருகின்றார். அவர் கூறுகையில், எங்கள் நிறுவனத்தில் சுமார் 130 முதல் 140 விமானிகள் உள்ளனர் என்றும் குறைந்த உயர பொருளாதாரம் வந்த பிறகு விமான சேவைகளின் எண்ணிக்கை பெரிதும் அதிகரித்துள்ளது என்றும் அதற்கு ஏற்ப நிறுவனம் மேலும் அதிக பணியாளர்களை பணியமர்த்தி பயிற்சி அளித்து வருகின்றது என்றும் அவர் கூறினார். இதனிடையே ஆளில்லா வானூர்திகளின் வளர்ச்சியில் சில நிறுவனங்கள் கவனம் செலுத்தி வருகின்றன. இது விமானிகளின் தேவையை நீக்குவதுடன் மாற்றாக தரைப்பரப்புசார் பணியாளர்கள் நிகழ்நேர கட்டுப்பாட்டை மேற்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெற்கு சீனாவின் குவாங்டோங் மாகாணத்தில் ஷென்ஜனில் ஏர் டாக்ஸி சேவை வழங்குநர்களின் வணிக வளர்ச்சி அதிகரித்துள்ளது. சீனாவின் குறைந்த உயரத்தில் பறக்கும் துறைகளின் சந்தை அளவு 2023ஆம் ஆண்டில் 500 பில்லியன் யுவானில் இருந்து 2025ஆம் ஆண்டில் 1.5 டிரில்லியன் யுவானாகவும் 2035ஆம் ஆண்டில் 3.5 டிரில்லியன் யுவானாகவும் உயரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக சீன பயணிகள் விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சைனா ஓஷன் ஹெலிகாப்டர் நிறுவனம் தற்போது 6 வான்வழி சுற்றுலா மற்றும் நகரங்களுக்கு இடையேயான வழித்தடங்களில் சேவை வழங்குகின்றது. டஜன் கணக்கான கிலோமீட்டர் தொலைவை ஹெலிகாப்டர்கள் 10 நிமிடங்களில் கடந்து செல்கின்றன மற்றும் பயணத்தில் 300 மீட்டர் உயரத்தில் நகரத்தின் காட்சியை பயணிகள் கண்டு ரசிக்க முடிகின்றது. தொலைபேசி மூலம் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ள முடிகின்றது மற்றும் ஒரு நபருக்கு ஒருமுறை பயணம் மேற்கொள்ள 600 முதல் 3000 யுவான் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சில வார இறுதி நாட்களில் ஹெலிகாப்டர்கள் சுறுசுறுப்பாக இயங்கி 1 டஜன் முறைகளாக மேலே பறக்கின்றன என்று இந்த நிறுவனத்தின் ஷென்ஜன் அலுவலக பொது மேலாளர் ஜாங்ஜின் தெரிவித்தார். கிழக்கு சீனாவின் அன்ஹொய் மாகாணத்தின் ஹெஃபை நகரில் சிறிய ஈவோட்டாள்களுக்கான செயல்பாட்டு மையம் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது. அங்குள்ள ஆளில்லா விமான சேவை 2 பயணிகளுடன் 30 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்க முடிகின்றது. 2024ஆம் ஆண்டில் சீன அரசாங்கத்தின் பணி அறிக்கையில் குறைந்த உயர பொருளாதாரம் என்ற சொல் முதன் முறையாக சேர்க்கப்பட்டது. இது குறைந்த உயரத்தில் பறக்கும் துறைசார் பொருளாதாரத்தின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை குறிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் கலாச்சார மற்றும் சுற்றுலா நுகர்வை ஊக்குவித்தல் மற்றும் புதிய வளர்ச்சி இயக்கிகளை மேலும் வளர்ப்பது தொடர்பான ஆவணத்தை சீன அரசு அண்மையில் வெளியிட்டது. இதில் 18 திட்டவட்டமான நடவடிக்கைகளுடன் 6 முக்கிய பகுதிகள் கூறப்பட்டுள்ளன. இதில் கலாச்சார மற்றும் சுற்றுலா நுகர்வு சலுகை கூப்பன்கள், தள்ளுபடிகள், எளிதில் சேவைகளை பெறுவதற்கான பிராந்திய ஒருங்கிணைந்த திட்டங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் அடங்கும். கல்வி சுற்றுலா திட்டங்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட தயாரிப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு நுகர்வோர் குழுமங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சிறப்பு தயாரிப்புகளின் விநியோகத்தை விரிவுபடுத்த பெரிய அளவிலான வணிக அரங்கேற்ற நிகழ்ச்சிகளின் நுழைவுச் சீட்டு விற்பனைக்கான கட்டுப்பாடுகளை மிதமான முறையில் ஊக்குவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இரவு நேர பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் மூலம் நுகர்வு அனுபவங்களும் ஊக்குவிக்கப்படுகின்றன. பிரபலமான சுற்றுலா தலங்கள் மற்றும் அருங்காட்சியகங்களின் செயல்பாட்டு நேரத்தை நீட்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுமையான கலாச்சார மற்றும் சுற்றுலா திட்டங்களுக்கு குறிப்பாக பெரிய அளவிலான உபகரணங்கள் மேம்பாடுகள் மற்றும் நுகர்வோர் பொருட்களின் ட்ரேடின் எனும் திட்டங்களுக்கான ஆதரவு வலுப்படுத்தப்படும் என்றும் கூடுதலாக சர்வதேச பயணிகளுக்கான வரி திரும்பப் பெறும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.
பனி வளங்களை அதிகமாக கொண்ட சீனாவின் வடக்கு பகுதிகளில் பல்வேறு குளிர்கால நடவடிக்கைகள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்த்து வருகின்றன. வடகிழக்கு சீனாவின் ஜில்லின் மாகாணத்தின் பைஷா நகரில் பனிசறுக்கு மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இவ்வாண்டின் மாரத்தானுக்கான பந்தய பாதை வட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் போட்டியின் முழு போக்கை அதிகமான பார்வையாளர்கள் கண்டு ரசிக்க முடியும் என்றும் இது போட்டியாளர்களை ஊக்கமளிக்கும் என்று பங்கேற்பாளர்களில் ஒருவரான வாங் வென்லி கூறினார். இதனிடையே அண்மையில் திறக்கப்பட்ட ஒரு ஐஸ் மற்றும் ஸ்னோ கண்காட்சி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் குளிர்கால விளையாட்டு ஆர்வலர்களை ஈர்த்துள்ளது. வடசீனாவின் ஹேபெய் மாகாணத்தின் சாங்ஜியாகோ நகரை சேர்ந்த சொங்லி மாவட்டத்தில் குளிர்கால விளையாட்டு நடவடிக்கைகள் அண்மையில் தொடங்கின. நாடு முழுவதிலும் இருந்து சிறந்த விளையாட்டு வீரர்கள், பெய்ஜிங், தியான்ஜின், ஹேபெய் பிராந்தியத்தை சேர்ந்த கலைஞர்கள் ஆகியோர் கண்கவர் நிகழ்ச்சிகளை வழங்கினர். சொங்லியில் உள்ள ஒரு காட்சி தளத்தில் நடைபெற்ற குளிர்கால திருவிழா ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது. பனிப்பாதை நீளமாக உள்ளது என்றும் அதன் சரிவு அனைத்து நிலைகளிலான பனிசறுக்கு ஆர்வலர்களுக்கும் ஏற்றது என்றும் எங்கே எனது பனி விளையாட்டு திறன்களை மேம்படுத்த நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என்று பனிசறுக்கு ஆர்வலர் ஒருவர் கூறினார். சீனாவின் லியா오னிங் மாகாணத்தின் ஜின்ஜோ நகரில் பனி பரவிய நீர்நிலையில் 16 டிராகன் படகுகள் பங்கேற்ற பந்தயம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. வேகத்தையும் ஆர்வத்தையும் தூண்டும் இப்புதிய போட்டி ஐஸ் டிராகன் படகு போட்டி என்று அழைக்கப்படுகின்றது. சீன பாரம்பரியத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே டிராகன் படகு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் குளிர்காலத்தில் உறைந்து போன நீர்ப்பரப்பில் டிராகன் படகு போட்டி நடைபெறுவது விளையாட்டு உலகில் மேற்கொள்ளப்படும் புத்தாக்கமாக கருதப்படுகின்றது. புத்தாக்க விளையாட்டு என்றாலும் டிராகன் தலை, வால் மற்றும் பறை இசைத்தல் என்ற பாரம்பரிய அம்சங்கள் டிராகன் படகில் இடம் பிடித்துள்ளன. அத்துடன் பனியை கிழித்து செல்லும் விதம், படகிற்கு அடியில் பிளேடுகள் பொருத்தப்பட்டிருப்பது சுட்டிக்காட்டத்தக்கது. ஜின்ஜோ விளையாட்டு சேவை மையத்தின் துணை இயக்குனர் ஷாய் சிங் கூறுகையில், இந்த விளையாட்டு போட்டியை 2016ஆம் ஆண்டில் துவங்கியதாகவும் நகரில் 60க்கும் மேற்பட்ட அணிகளில் இளம் வயதினர் முதல் 70 வயதினர் வரை இப்போட்டியில் கலந்து கொள்கின்றனர் என்று கூறினார். பளபளவென ஜொலித்துக் கொண்டிருக்கும் பனிப்பரப்பை கிழித்துக் கொண்டு வேகமாக செல்லும் டிராகன் படகுகள் விளையாட்டு வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் விறுவிறுப்பான அனுபவத்தை வழங்குகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை வைரங்களுடன் ஒப்பிடும்போது ஆய்வகங்களில் வளர்க்கப்படும் வைரங்கள் அவற்றின் பல்வேறு வடிவமைப்புகள் மற்றும் போட்டிமிக்க விலைக்காக ஜப்பானிய நுகர்வோர் மத்தியில் பிரபலமடைந்து வருகின்றன. குறிப்பாக சீனாவில் தயாரிக்கப்பட்ட வைரங்கள் அவற்றின் உயர்ந்த தரத்திற்காக ஜப்பானிய சந்தையில் மிகவும் விரும்பப்படுகின்றன. டோக்கியோவில் 15ஆம் நாள் முதல் 18ஆம் நாள் வரை நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு சர்வதேச நகை கண்காட்சியில் சீனாவை சேர்ந்த 4 நிறுவனங்கள் உட்பட ஜப்பான் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 11 வைர நிறுவனங்கள் பங்கேற்றன. சீன நிறுவனங்களின் கண்காட்சி அரங்குகள் உலகம் முழுவதிலும் இருந்து வருகை புரிந்த பல்வேறு நகை வியாபாரிகளை ஈர்த்தன. சீன ஆய்வகங்களில் வளர்க்கப்படும் வைரங்களின் உயர்தரம் மற்றும் நிறத்திற்காக நுகர்வோர்களிடையே பெரும் வரவேற்பை பெறுவதாக சில ஜப்பானிய நகை வியாபாரிகள் தெரிவித்தனர். இயற்கை வைரங்களுக்கு இணையாக ஆய்வகங்களில் வளர்க்கப்படும் வைரங்களின் தரம் இருப்பதால் நகை தயாரிப்புகளுக்கான முதன்மை மூலப்பொருட்களில் ஒன்றாக இது மாறி வருகின்றது. குறிப்பாக 1 கேரட்டுக்கு மேல் உள்ள வைரம் தனித்துவமான வடிவங்கள் மற்றும் தெளிவான வண்ணங்களை கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டில் 4 கோடி சுற்றுலா பயணிகளை, குறிப்பாக சீனர்களை ஈர்க்க தாய்லாந்து இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தாய்லாந்து சுற்றுலா நிறுவன சங்க தலைவர் சிஸ் திவாச்சர் கூறினார். ஜனவரி முதல் தாய்லாந்திற்கு செல்ல விரும்புபவர்கள் உலகம் முழுவதிலும் உள்ள தாய்லாந்து தூதரகங்களின் ஆன்லைன் முறை மூலம் விண்ணப்பித்து விசாவை பெற முடியும். இதன் மூலம் விண்ணப்ப ஒழுங்குமுறை மற்றும் ஆன்லைன் மூலம் எளிமையாக பணம் செலுத்துதல் உள்ளிட்டவை உறுதி செய்யப்பட்டுள்ளன. தற்போது சீனா, இந்தியா, தென்கொரியா, ரஷ்யா உள்ளிட்ட 93 நாடுகள் மற்றும் பிரதேசங்களை சேர்ந்த பயணிகள் விசா இல்லாமல் தாய்லாந்தில் 60 நாட்கள் வரை பயணம் மேற்கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டில் சுற்றுலாத்துறை 7.5 விழுக்காடு வளர்ச்சி மற்றும் $9,416 கோடி வருவாய் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளதாக அந்நாட்டு சுற்றுலா ஆணையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து சுற்றுலாத்துறையின் மீட்சிக்கு சீனா முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சீனாவின் CGTN ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் சிஸ் திவாச்சர் விளக்கம் அளித்தார்.
அவர் கூறுகையில் விசா இல்லாத பயணக் கொள்கை சுற்றுலாவிற்கு வசதி அளித்துள்ளது என்றார். கடந்த ஆண்டு 67 லட்சம் சீனர்கள் தாய்லாந்தில் பயணம் மேற்கொண்டனர் என்றும் இவ்வாண்டு 4 கோடி பயணிகள் என்ற இலக்கை அடைய சீன சுற்றுலா பயணிகள் எங்களுக்கு முக்கியமானவர்கள் என்றும் அவர் கூறினார். அதிகமான குழு சுற்றுலாவையும் விமான சேவைகளையும் சீனா ஊக்குவிக்கும் என்று நம்புவதாக அவர் மேலும் கூறினார். இத்துடன் இன்றைய CNG செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் நான் பாபருக்கு புரிய வைக்க ஆக்ராவுக்கு போயாகணும். இப்ப நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம எதிரிகளை எதிர்த்து ஆகணும். என்னோட ஆசியும் என்னோட உதவியும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ராமகிருஷ்ணா. 3 நாள்ல நம்ம விஜயநகரத்தை அவங்க தாக்க போறாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் சிங்கத்தோட வாய்க்குள்ளேயே அவன் கைய விட்டுட்டான். இந்த போட்டி புத்திசாலித்தனத்துக்கான போட்டி. இந்த போட்டியில உங்களால ஜெயிக்க முடியுதா நானும் பாத்துறேன். தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு இணைந்து வழங்குவோம். ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல் திருவிழா மற்றும் பிர்லா ஓபஸ் பெயிண்ட்ஸ் உலகை வண்ணமயமாக்கிட. Catch us on TV, Thandi One app, thandione.com and YouTube. சமீபத்தில் அம்பேத்கர் மேடையில தன்னை ஆரத்தழுவிய ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில அரவணைத்து பொதுச் செயலாளர் பதவி, தேர்தல் பிரிவை கவனிக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் விஜய். இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அதிமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி. விஜயும் அதிமுகவும் பரஸ்பரம் விமர்சிக்கிறதே இல்லை அப்படின்னு பார்வை இருக்கக்கூடிய நிலையில இது கவனம் பெறுகிறது. விரிவாகும் விஜய் கட்சி 26 வியூகம் என்ன, விரிவாக விவாதிக்கலாம். இன்று இரவு ஆயுத எழுத்து நிகழ்ச்சி இரவு 8 மணிக்கு. Powered by Savaran 710 from Sharon Ply. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். தந்திவன் கொண்டாடும் தை திருவிழா. You idiot! What's all this? யாரா இங்க law and order பிரேக் பண்ணது? அப்பா பேரு லயன் ராஜன். ஐ லவ் யூ. நீ தயாரிக்கிற பீடி சிகரெட் எல்லாம் புடிச்சு கேன்சர் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்கடா. சிகரெட் சங்கர் பார்ட்டி பேரை கெடுக்கிறதுக்குனே இருக்கிறியா நீ? இவங்க 2 பேரும் ஒண்ணா வந்தாலே போதும், டிபார்ட்மெண்ட்ல ஒரே டென்ஷன் தான். நமக்கு அரசியலும் வேணும், வியாபாரமும் வேணும். மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் டொபாக்கோ ப்ராடக்ட். லயன் ராஜேந்திரனா உண்மை நம்பிக்கை. அவரோட நம்பிக்கை வியாபாரமாக்கும் போது வேடிக்கை சொல்றியா? அவன் மிதிச்சிருக்கிறது பாம்போட வால. என்ன தொட்டான் அவன் செத்தான். நிதின், காஜல் அகர்வால், ரகுவரன் நடித்த காதல், காமெடி மற்றும் சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்த ஆக்ஷன் திரைப்படம் வித்தைக்காரன் இன்று இரவு 9 மணிக்கு. பவர்ட் பாய் பாரதத்தில் பல பண்டிகைகள், ஒரே வாசம், பாரத்வாசி அகர்பத்தி இணைந்து வழங்குபவர் காஃப் செல்ஸ், குயிக் ரிலீஃப் ஃப்ரம் சோர் த்ரோட் இன் 5 minutes. இன்றே ஸ்மைல் ட்ரைனை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் உதவி ஒரு வாழ்வை மாற்றும். மற்றும் ஜூபி லூடோ, இந்தியாவின் சொந்த விளையாட்டு. Catch us on TV, Thandi One app, thandione.com and YouTube. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நெருப்பு எல்லாரையும் எரிச்சிடும். பாஷா ஷானவாஸ், இதுதான் உன் வாழ்க்கையில நடக்கிற கடைசி கொண்டாட்டமா இருக்க போகுது. ஹுசூர் பாஷா சலாமத்தை சந்திக்கிறதுக்காக நீ எதுக்கு இந்த அளவுக்கு ஆவலா துடிக்கிற? என் அப்பா மேல ஒரு பெரிய தவறான குற்றச்சாட்டு இருக்கு. அம்மா, இது உன் அப்பாவோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர், மீர் பைஜான். அவர் அறையோட சாவிதான் இது. அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு இணைந்து வழங்குவோம். ராயல் கிளப்ஸ், விரிசல் இல்லாத செயல்திறன், மனதை ஈர்க்கும் சிறப்பம்சம். மற்றும் இன்றே ஸ்மைல் ட்ரைனை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் உதவி ஒரு வாழ்வை மாற்றும். Catch us on TV, Thandi One app, thandione.com and YouTube. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.